வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் உரையை முழுவதுமாக புறக்கணித்தார் ஆளுநர் RN ரவி. 22ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி செயல்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆளுநர் RN ரவியின் மரபு மீறிய நடவடிக்கைக்கு வைகோ கடும் கண்டனம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு அமல். விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து டெல்லி அரசு தடை அதிரடி உத்தரவு. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடக்கம். மாநிலம் முழுவதும் சுமார் 6 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவியை பேரவைத் தலைவர் அப்பாவு, துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் பேரவை செயலர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் சொல்லி ஆளுநர் RN ரவி தனது உரையை தொடங்கினார். சட்டப்பேரவை கூட்டத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டி அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் புறக்கணித்தார். பின்னர் உரையில் உள்ள பல அம்சங்களில் முரண்படுவதாக தெரிவித்த ஆளுநர் ரவி 2 நிமிடங்களிலேயே தனது உரையை முடித்துக் கொண்டார். ஆளுநர் படிக்காத உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக வாசித்தார். அதில் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் அயராத முயற்சியால் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டுள்ளதாக தெரிவித்தார். வலுவான பொருளாதாரம், சமூக நல்லிணக்கமே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ காரணம் என குறிப்பிட்ட அவர், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் விளைவாக பேருந்துகளில் பெண்கள் பயணிப்பது இருந்து 65% உயர்ந்து உள்ளதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் அப்பாவு, தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை ஒன்றிய அரசு தராதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் தமிழர்கள் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என கூறினார். இதனை அடுத்து ஆளுநர் RN ரவி வாசிக்காத உரையை சட்டப்பேரவை குறிப்பில் முழுவதுமாக பதிவிடவும் ஆளுநருக்கு எதிராகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது சட்டப்பேரவையில் இருந்த ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தார். அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் கவர்னர் புறக்கணித்திருப்பது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதம் நாளை முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 22ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டத்தொடர் தொடங்கிய போது சட்டப்பேரவையின் மரபுக்கு எதிராக தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என்ற காரணம் கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து வெளியேறியது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும், நிறைவடையும் போது நாட்டுப்பண் இசைக்கப்படுவதும் தான் தமிழக சட்டப்பேரவையின் மரபு என சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, ஆளுநர் அதனை மாற்ற கோரியது திட்டமிட்ட சதி செயல் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் உரையை சட்டப்பேரவை தலைவர் வாசித்து அவை குறிப்பேட்டில் இடம்பெற செய்திருப்பது வரவேற்பு தெரிவித்துள்ள வைகோ, ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் உரையில் எந்த புதுவித திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தார். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையும் அரசு அறிவிக்கவில்லை என்றும்,
அரசுக்கும் ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். டெல்லி, ஹரியானாவில் 200 விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து டெல்லியை நோக்கி பேரணி நடத்த இருப்பதால் டெல்லியில் 144 தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய கோரி டெல்லியில் நாளை விவசாயிகள் மீண்டும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளனர். டெல்லி எல்லையில் விவசாயிகள் நுழையாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பஞ்சாபில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் புறப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டு விவசாயிகள் போராட்டத்தின் போது விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்த ஒன்றிய அரசு அதனை நிறைவேற்றவில்லை என விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் சார்பில் டெல்லியை நோக்கி செல்வோம் என மீண்டும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க பஞ்சாப், ஹரியானா எல்லையான அம்பாலாவில் முள் வளையங்களுடன் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. டிராக்டர்கள் செல்லாமல் இருக்க சாலைகளிலும் ஆணிகளையும் அமைத்துள்ளனர். ஹரியானாவில் முன்னெச்சரிக்கையாக அம்பாலா உட்பட 7 மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு சார்பில் பல்வேறு துறைகளிலும் பணி நியமனங்களை வழங்கும் வகையில் ரோஜ்கார் மேளா என்ற பெயரில் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் ஒரே நாளில் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஒன்றிய அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக 1 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வருவாய்த்துறை, உள்துறை, உயர் கல்வித்துறை, அணுசக்தி துறை, பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, ரயில்வே துறை ஆகிய துறைகளில் இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 1 முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது. அதேபோல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரையிலும் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் சுமார் 6 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் மோடியின் செல்வாக்கு குறித்து தான் கூறிய கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், வட இந்தியாவில் பிரதமர் மோடிக்கு உள்ள செல்வாக்கு தென்னிந்தியாவில் இல்லை என தெரிவித்தார். எப்படிங்க இந்தியாவோட பிரதமருக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? பாப்புலாரிட்டி அவருக்கும் இருக்குது, பல அரசியல் தலைவர்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. ஒரு ரீஜனில் ஒருத்தருக்கு பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும், ஒரு ரீஜனில் கம்மியாக இருக்கும். தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா மோடிக்கு பாப்புலாரிட்டி கம்மி தான், மோடிக்கு அக்செப்டன்ஸ் கம்மி தான் தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் அவருக்கு ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அவர்களுக்கு பாப்புலாரிட்டி, அவருடைய செல்வாக்கு கூட இருக்கும். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் அவருக்கு செல்வாக்கு குறைவு தான். அவருடைய கட்சியை ஹிந்தி பேசாத மாநிலங்கள் நிராகரிக்கின்றார்கள், ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள் அவருடைய கட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை மாலை நடை திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடக்கத்திலும் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும். அதன்படி மண்டல மகர விளக்கு பூஜைகளுக்கு பிறகு நாளை மாசி மாத பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட உள்ளது. தொடர்ந்து நாளை மறுநாள் காலை முதல் வரும் 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு, உடனடி முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு வரும் 18ஆம் தேதி இரவு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் 15 கோடி செலவில் பழமையான தேசிய மேல்நிலை பள்ளியின் புதிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார்.
மயிலாடுதுறையில் கடந்த 123 ஆண்டுகளாக இயங்கி வந்த அரசு உதவி பெறும் டிபிடிஆர் தேசிய மேல்நிலை பள்ளியில் 15 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் விஜயகுமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். விழாவில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற லூர்து அன்னை தேவாலயத்தில் 129வது ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த லூர்து அன்னை தேவாலயத்தில் 129வது ஆண்டு தேர் திருவிழா மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இப்பெருவிழாவை முன்னிட்டு லூர்து அன்னை தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மதுரை மாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் நெடுங்குணம் மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாதா மலை கோவிலுக்கு திருத்தேர் பவனி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் பேருந்தில் இருந்து மாற்றுத்திறனாளியை இறக்கிவிட்டதால் பெட்ரோல் கேனுடன் அவரது தாயார் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலம் பகுதியை சேர்ந்த குப்தா வெண்ணிலா தம்பதியின் மகன் பரத் மாற்றுத்திறனாளியான இவரை மருத்துவமனைக்கு தனியார் பேருந்தில் அழைத்து சென்ற போது பேருந்தின் நடத்துனர் கீழே இறக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரத்தின் தாயார் சாலையில் கல்லை வைத்து கையில் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்ணிலா பையன் பேரு பரத், ஊரு விஷமங்கலம். எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது, போக்குவரத்து வசதியும் இல்லை. பஸ்கார் கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல இறக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும். பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேயும் தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ஏற்றுனா பஸ்ஸில் உட்கார வச்ச குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டாங்க. மனசாட்சி இல்லாமல் எனக்கு நியாயம் வேணும். எல்லா ஹேண்டிகேப் மற்ற குழந்தைங்களுக்கும் நியாயம் வேணும். எங்களுக்கு போக்குவரத்து வசதி வேணும். எனக்கு இந்த பையனுக்கு என்ன செய்ய முடியுமோ உதவி எனக்கு செஞ்சு கொடுங்க. எங்களால் முடியல. என்ன பண்ணாங்கம்மா? இறக்கி விட்டுட்டாங்க கீழே. எந்த வண்டிமா? யாரு? ஏஜிஎஸ் பஸ். எதுக்கோசரம்? திருவண்ணாமலை ரூட் பஸ்ல ஃபுல் டிக்கெட் ஏத்துட்டு அப்ப லாஸ்ட்ல ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் எங்க போறது? அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது கேட்கறதுக்கு யாருமே இல்ல. எங்களுக்கு பண வசதி இல்லை. நாங்கள் கார் வச்சுன்னு நாங்கள் தனிமறையா போகிறதுக்கு அன்னன்னே கூலி செஞ்சு இப்படி கஷ்டப்படுறோம். எங்கள் பையனுக்கு நியாயம் வேணும். எல்லா ஹேண்டிகேப் குழந்தைங்களுக்கும் நியாயம் வேணும். ஈனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் ஈனாம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். முன்னதாக பூத்தட்டுகளுக்கு கோவில் குருக்கள் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்தனர். இதையடுத்து ஆதி மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பூக்களை சாற்றி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டு வந்த பூக்கள் அம்மனுக்கு சாற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் 2.25 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் கல்வி பயில சிரமம் அடைந்து வந்த நிலையில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2022-2023 ஆண்டுக்கான
நபார்டு திட்டத்தின் கீழ் 2,25,45,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிதாக கழிவறை வசதியுடன் கூடிய 10 வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டுமான பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கர் கரும்பு வயலில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கல்லறைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த காதர் பாஷா தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் விவசாய நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென கரும்பு தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டு எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் 3 ஏக்கர் கரும்பு பயிர் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் டாஸ்மாக் நிர்வாகத்தின் உத்தரவையும் மீறி செயல்படும் மதுபான கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் மாநகராட்சி இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் உள்ள ரங்கநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர் போராட்டத்தின் காரணமாக டாஸ்மாக் நிர்வாகம் 2 மாதத்தில் கடை மாற்றப்படும் என கடை முன்பாக சிறிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அறிவிப்பு பலகையை எடுத்துவிட்டு தொடர்ந்து அந்த கடையை நடத்தி வருவதாகவும் மதுபான கடைக்கான உரிமம் தேதி நிறைவடைந்த பின்பும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற போது 2 உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு புதுமனை பகுதியை சேர்ந்தவர்கள் மகாதேவன், அண்ணாமலை. இதில் மகாதேவன் பெங்களூரில் வெல்டிங் வேலையும், அண்ணாமலை ஆம்பூரில் தனியார் தோல் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் வடபுதுப்பட்டு பகுதியில் சாலையை கடக்க முயன்ற போது வேலூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி வந்த கார் இருவர் மீது மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 5,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மலைப்பகுதியில் உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 54 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் டவடி டு இரியோ மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் மசரா என்ற கிராமத்தில் தங்க சுரங்கங்கள் உள்ளது. இந்த தங்க சுரங்கத்தில் பலர் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி தங்க சுரங்க ஊழியர்கள், கிராம மக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் நிலச்சரிவில் சிக்கிய 32 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் இந்த சம்பவத்தில் 54 பேர் உயிரிழந்த நிலையில் 63 பேர் மண்ணுக்குள் புதைந்தனர். இதையடுத்து மாயமானவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் உரையை முழுவதுமாக புறக்கணித்தார் ஆளுநர் RN ரவி. 22ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் அரசியல் சட்ட நெறிமுறைகளை மீறி செயல்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆளுநர் RN ரவியின் மரபு மீறிய நடவடிக்கைக்கு வைகோ கடும் கண்டனம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் மரபை கடைபிடிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு அமல். விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து டெல்லி அரசு தடை அதிரடி உத்தரவு. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடக்கம். மாநிலம் முழுவதும் சுமார் 6 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.